வசனம் இருக்கிறது. அதே 8ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாசத்துல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நல்ல தேசத்திலே. அது எப்படிப்பட்ட தேசமா இருக்கணும் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ வருகிற ஜூன் மாதத்துல நீங்க பிரவேசிக்கிறீங்க. நீங்க வசிக்கிற இடம் தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேசம். அது ஒன்றும் குறைவில்லாத தேசமாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் துதி ஆராதனைக்காக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் இங்க ஒருவேளை நம்ம இருக்கிறவங்க இறைவனோடு ஐக்கியமாகணும். இதை லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க குடும்பங்களில் இருக்கிறவங்களும் எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படி நாங்கள் உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய துதியை கனத்தை மரியாதை நாம் செலுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். இந்த நாளிலே துதி ஆராதனையை நம் மத்தியில் இருக்கிற அருமையான டேவிட்சன் நேசகுமார் நாள் வந்து துதி ஆராதனை எடுப்பாங்க. கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதி நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒரு மனமாக ஆண்டவரை நோக்கி கர்த்தர் நம்ம கொடுத்த அந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நம்ம நன்றி செலுத்தலாம். நம்ம வாழ்க்கையில் துதி மிகவும் முக்கியமானது. தேவன்கிட்ட இருந்து நம்ம அநேக நன்மைகளை சுதந்திரித்து போவதற்கு துதி நமக்கு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு ஆயுதமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. தாவீது ஆண்டவரை துதிக்கும் போது அவனுடைய சத்துருக்கள் எல்லாவற்றிலிருந்து அவரை ரட்சித்து அவனை நீங்களாக்கி அவனை பாதுகாத்தார். தாவீதுக்கு கர்த்தர்கிட்ட இருந்து அநேக நன்மைகளை பெறுவதற்கு அவன் பயன்படுத்தின ஒரே ஒரு ஆயுதம் கர்த்தரை துதிப்பது மாத்திரம்தான். எல்லா நெருக்கத்திலையும் எல்லா வேதனையான நேரங்களிலையும் அவனை சத்துருக்கள் விரட்டும் போதும் அவன் கர்த்தரை நோக்கி துதித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனுக்கு பெரிய விடுதலை கொடுத்தார். அவன் சொல்றான், என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் இந்த துதியையும் சொல்லி கொண்டே இருக்கணும். அவன் நாள் முழுவதும் துதித்தான். நம்ம இப்போ இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரை முழு மனதோடு ஒரு மனமா ஆண்டவரை நோக்கி எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் பார்க்காம பரத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து இப்போ எல்லாரும் துதிக்கலாமா? துதிக்கும் போது தேசத்தில் இருக்க நன்மைகளை நம்ம சுதந்திரிக்கலாம். கர்த்தர் தருகிற நன்மைகளை சுதந்திரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம்,
அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. சொல்லுமா, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். ஒன்று சேர்ந்து சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை நீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், என்று கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. நம் தேவன் மிகவும் நல்லவர். அவரை நல்லவர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிடலாமா? அவர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் சாலமோன் தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய மகிமை சபையில் இறங்கும் போது சபையில் உள்ள பிரவேசிக்க கூடாமல் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமையை உணர்ந்து எல்லாரும் சொல்றாங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சகல ஜனங்களும் அன்னைக்கு கர்த்தரை நோக்கி துதி செலுத்தினாங்க. இன்னைக்கு நாமளும் கர்த்தருடைய மகிமையை உணர்ந்தவர்களாக இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமையை உணர்ந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய பிரசன்னத்தோடு இணைந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று இன்னைக்கு நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கை செய்யலாமா? ஒருவருடைய வாயும் சும்மா இருக்கக்கூடாது. என் தேவன் நல்லவர் என்று சொல்லணும். என்ன நெருக்கடியில கஷ்டத்துல வந்தாலும் சரி, என் தேவன் நல்லவர் என்று சொல்லும் போது நல்ல தேவன் நமக்கு அநேக உதவிகளையும் நெருக்கடிகளிலிருந்து விடுதலையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலையும் தருவார். தேவனை நோக்கி அவருக்கே என் துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்தலாமா? துதிக்கு பாத்திரராகி அவருக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு அவருக்கு துதியை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. சொல்லுவோமா? நல்லவரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடுபாடலின் காரணரே, நல்லவரே
ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். சொல்லுங்க. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்வேனையா. உந்தனின் மாறான்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை. உணர்ந்து பாடுங்க. உந்தனின் மாறான்பை மறவேன. கரங்களை உயர்த்தி துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. அறிக்கை செய்வோமா? துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே. உலகத்தில் இருக்க ஜனங்கள் உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அதை விட பல மடங்கு நன்மை கிடைக்குமான்னு எதிர்பார்த்து தான் உங்களுக்கு நன்மை செய்வாங்க. ஆனால் நம்முடைய தேவன் நம்ம கிட்ட இருந்து எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம, நம்ம கிட்ட இருந்து எந்த ஒரு நன்மையை எதிர்பார்க்காம நமக்கு நன்மை செய்வதற்காகவே காத்திருக்கிற தேவன். என் மகன் எப்போ என்கிட்ட கேட்பான் அவனுக்கு நம்ம உதவி செய்யலாம், எப்போ என் மகள் என்னை தேடி வருவா அவளுக்கு நம்ம நன்மை செய்யணும்னு காத்திருக்கிற நல்ல தேவன். இந்த ஜனங்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம தேவன் நன்மைகளை செய்கிற தேவன். இன்னொரு முறை அந்த லைனை பாடலாமா? நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே சொல்லுமா? உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே. நிகரில்லாத தேவன், நமக்கு நன்மை செய்வதில் இந்த உலகத்தில் நிகரில்லாத தேவன். 1000 கோடி கடவுள்கள் இருந்தாலும் நம் தேவனுக்கு நிகர் என் தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிகரே இல்லாத தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு இனிமையான தேவன், நமக்கு நன்மை செய்வதற்காக இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த தேவன். எப்பொழுதுமே அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டு இருக்குமா?
நிமிடம் கூட நம்மளை விட்டு விலகாத கண்கள், அந்த இணையில்லாத தேவன், அந்த இனிமையான தேவனை கண்களை மூடி இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா. இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இணையே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை எங்கள் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் துதிக்க தக்க ஒரே தேவன், துதிக்கு பாத்திரர், துதிகளில் பிரியப்படுகிற தேவன், எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய ஒரே தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். அவரை துதித்து எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. வீட்டில் இருக்கும்போது, எல்லா நேரங்களிலும், நீங்க போகும்போதும் வரும்போதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. தாவீதை போல ஜெயம் பெற இது ஒன்று மாத்திரமே வழி. நன்றி தகப்பனே, இந்த அருமையான துதி ஆராதனைக்காய் நன்றி அப்பா. நீர் எங்களோட இடைப்பட்டதுக்காய் நன்றி தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். பகல் அடித்த வெயிலுக்கு ஒரு சின்ன மலையை கர்த்தர் கொடுத்து கூல் பண்ணிட்டாரு. ஆமென். இந்த வெயில் காலத்தில் நம்ம ஆரம்ப காலத்தில் 6 மணி நேரத்தில் ஜெபித்த மாதிரி கொரோனாவினாலோ எந்த பாதிப்பும் யாருக்கு வந்தாலும் உங்களுக்கு வராது. ஆமென். எந்த கஷ்டம் உலகத்தில் யாருக்கு வந்தாலும் யாருக்கு வராது, யாருக்கு வந்தாலும் யாருக்கு வராது அப்படி சொல்லுங்க, எங்களுக்கு வராது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் அப்படி நான் சொல்லல, நம்மை உயிர்ப்பிக்கிற, நம்மை பலப்படுத்துகிற, நம்மை திடப்படுத்துகிற ஒரு வார்த்தை. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். உபாகமம் பைபிள் வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கு பைபிள் முன்னாடி இருக்கு, நீங்க எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணியை போல காத்தார். ஹல்லேலூயா. வனாந்தரமான இடம், ஊளையிடுதல் அப்படின்னா பயங்கரமான அந்த காலத்துல மிருகங்கள்லாம் ஊளையிடுகிறதுமான ஒரு இருளான இடம், செழிப்பில்லாத இடம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அவனை அப்படின்னு அங்க இருக்குது. அந்த அவனேங்கிறதுக்கு பதிலாக தான் நான் சொல்றேன், உங்களை கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தா வனாந்தரமான வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை, இருளான வாழ்க்கை, ஒரு நெருக்கடியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த உங்களை ஆண்டவர் இந்த மாதத்துல கண்டுபிடித்துட்டாரு. எதற்குன்னா உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
எப்படி அவர் ஆசீர்வதிப்பாராம்? முதல்ல உங்களை என்ன செய்கிறாராம்? வழி நடத்தி உங்களை உணர்த்தி உங்களை கண்மணி போல் என்ன செய்வாராம்? பாதுகாப்பார். அப்போ ஓரளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம குடும்பத்துல என்ன செய்யலாம்? இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், நிறைய தரித்திரங்கள் இருக்கலாம். நம்ம வெளியே ஷோ காட்டிட்டு என்ன செய்வோம்? அலைவோம். மற்றவங்க முன்னாடி நம்ம எப்படி செய்யக்கூடாது? நம்மளை பார்த்து யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, நம்ம குடும்பத்தை பார்த்து எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப அக்கறையா இருப்போம். ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணுவோம். நகை இல்லாட்டியும் கடையில் போய் கவரிங்காவது வாங்கி கழுத்துல மாட்டிட்டு கல்யாணத்துல போய் அப்படி நிமிர்ந்து நிற்கிறது. அது கவரிங்கிறது எல்லாருக்கும் பார்த்த உடனே என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். ஆனாலும் கௌரவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? விட்டு கொடுக்க மாட்டேன். இப்படி நிறைய காரியங்களை நம்ம போயிட்டு இருப்போம். ஆனா நீங்க எப்படித்தான் என்னதான் ஷோ பண்ணாலும் உங்க ஷோ அறியறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் கடவுள். அவருக்கு எல்லாமே தெரியும். நீ எத்தனை பேரை வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா யாரை ஏமாத்த முடியாது? நம்ம இப்படித்தான் கடவுளை ஏமாத்த முடியாது. நம்ம நினைப்போம் சிஸ்டர், நம்ம நீட்டா போறோம், அழகா இருக்கும், பர்சனாலிட்டியா இருக்கும், எல்லாம் போட்டு நல்லா ஷோ பண்ணிட்டு போறோம், நம்மளை பாக்குறவங்க நம்மள நல்லா கௌரவமா நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உங்களை பார்த்து ஹலோ சொல்றவங்க நீங்க அங்க போன பிறகுதான் உங்களை பத்தி பேசுறது பின்னாடி உள்ளவங்களுக்கு தான் தெரியும். நம்முடைய வாழ்க்கை குறித்து நல்லா இருன்னு சொல்றவங்களை காட்டிலும் நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து பொறுக்காத நிறைய பேர் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற மோசமான காரியங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருக்கிற உங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் கண்டுபிடித்தேன். ஹல்லேலூயா. எதுக்கா? இந்த கஷ்டங்கள்ல இருந்து உங்களை என்ன செய்ய போகிறாராம்? விடுதலையாக்க போகிறாராம். அப்ப பைபிள்ல நேரம் ஆயிட்டுனால நான் ஒரு சில காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த தலைப்பே மறுதலிக்கப்பட்டவன், விட்டு வந்தவன், வெறுமையானவன், ஆண்டவரை மறுதலித்தவன், மூன்றாவது கொடுமையானவன், அவன் கடைசியில என்ன செய்தவன்? ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கை இழந்தவன். அப்படி 3 தலைப்பு இருக்குது. ஆனா நேரத்தை கருதி நான் ஒரு இதுல கூட முடிச்சிருவேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தையும் 35ஆம் வசனத்தையும் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய முன்னால் இருந்த ரொம்ப முன்னாடி பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த சந்ததிகள் எகிப்துங்கிற தேசத்துல அடிமைத்தனமான ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. நம்முடைய முன்னோர்கள் அங்கிருந்து அந்த ஜனங்கள் இடுகிற கூக்குரலின் சத்தத்தை நான் கேட்டேன். அவங்களை அங்கிருந்து விடுவிப்பதற்காக மோசேன்னு ஒருத்தரை நான் என்ன செஞ்சேன்? தெரிந்து கொண்டேன். அவன் அது எங்க இருந்து கண்டுபிடிச்சாருன்னா, நீங்க அதே யாத்திராகமத்துல 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, வனாந்திரத்துல ஆடுகள் மேய்த்துட்டு இருந்த அவனை ஆண்டவர் என்ன செய்தாரு? கண்டுபிடிச்சாரு. இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு முந்தி மோசே இருந்த இடம் எங்க தெரியுமா? பைபிள் சொல்லுது பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தையும் 26ஆம் வசனத்தையும் வாசிங்க. எபிரேயர் 11, 25, 26. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். போதும். இந்த மோசே வளர்ந்தது எகிப்தினுடைய பார்வோன் ராஜாவுடைய அரண்மனையில தான் வளர்றான். வாலிபனாகி ரொம்ப நாள் அங்கதான் இருக்கிறாரு. அங்கதான் அவனுடைய ஜனங்களே அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. அங்க ஒரு சின்ன சம்பவத்துல ஒருத்தர் கொலை பண்ணனால அந்த பார்வோன் அரண்மனை விட்டு தப்பி என்ன செஞ்சுட்டான்? ஓடி வந்துட்டான். அவ்வளத்தையும் இழந்துட்டான். ஒரு அரண்மனையில ஒரு இளவரசனா இருந்து வளர்க்கப்பட்டவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்துட்டான். வந்து எதற்காக கொலை பண்ணானா, தன்னுடைய ஜனத்தை, தன்னுடைய இனத்தை சார்ந்தவனை இன்னொருத்தன் கொடுமைப்படுத்துறத பார்த்து அவனை என்ன செஞ்சுட்டான்? கொன்னுட்டான். இப்ப சொல்றேன் பாருங்க, பார்வோன் அவனுடைய அரண்மனையில் உள்ள அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விரும்பாமல்,
இதுதான் நமக்கு முக்கியம். இந்த உலகத்தில் உள்ள அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. பாவ சந்தோஷம்னா என்னது? மதுபானம் அருந்துதல், விபச்சாரம் பண்றது, சூதாடுறது, மற்றவங்க சொத்தெல்லாம் ஏமாத்தி வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பாவமா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். மாம்ச இச்சைகள்ல வாலிப பிள்ளைகள் மாம்ச இச்சைகள்ல விழுந்து போகிறது, கொலைகள் செய்யறது, இப்படி பயங்கரமான காரியங்கள். இது நிமித்தம் நிறைய சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா இரத்தப்பலிகளின் மேல் இரத்தப்பலி என்ன செஞ்சுட்டு இருக்கும், வந்துட்டு இருக்கும். அப்போ பைபிள் சொல்லுது, அனித்தியமான இந்த பாவ சந்தோஷத்தை நீ என்ன செய்யாத, விரும்பாத. அனித்தியமான இந்த பாவ சந்தோஷத்துல இருந்து அதுல இருந்து இப்ப நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு ஆச்சுன்னா ஆண்டவர் என்று உங்களை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த மோசே என்ன பண்ணானா, அதை விரும்பாம தன்னுடைய ஜனம் தன்னுடைய இனம் கஷ்டப்படுறத பார்த்து அவங்களை விடுவிப்பதற்காக இது எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜனத்தோடு சேர்ந்து வந்தான். அவனை ஆண்டவர் கண்டுபிடித்து அவனை தெரிந்து கொண்டார். ஆனா தெரிந்து கொண்ட இந்த மோசே மூலமாக பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது. நீங்க பைபிள நல்லா வாசித்திருக்கிறீங்க. மோசே அந்த பார்வோன்கிட்ட இருந்து அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு முன்பதாக 10 விதமான வாதைகளை அவன் என்ன செய்தான், தேவனுடைய உத்தரவுப்படி அனுப்புறான். அந்த 10 வாதைகள் முடிஞ்சு ஜனங்கள் வெளியேறி வந்த பிறகு முதல் அவங்க சந்திக்கிற காரியமே செங்கடல், இந்த கடலை கடந்துதான் போக வேண்டி இருக்கிறது. கப்பல் கிடையாது, போட்டு கிடையாது. 6.5 லட்சம் மக்கள் கடலை கடந்து போகணும், பாதை கிடையாது. ஆண்டவருடைய தயவின்படி அவர் கொடுத்த ஒரு வல்லமின்படி கடலை 2ஆக அவன் என்ன செய்கிறான், பிளக்கிறான். கடலை பிளந்து ஜனங்களை வழிநடத்தி கொண்டு செல்கிறான் கர்த்தருடைய பலத்தினால. அங்க வனாந்தரத்துல வராங்க, வனாந்தரத்துல குடிக்க தண்ணி கிடையாது. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், அந்த கண்மலை ஒண்ணு இருக்கு, மலை இருக்கு, அந்த போய் அடிடா, அதுல இருந்து தண்ணி வரும்னு சொல்றாரு. அப்படி அந்த பாறையில அந்த கண்மலையை போய் அடிக்கிறான், அங்க இருந்து என்ன செய்கிறது, தண்ணீர் வருகிறது. இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, ஜனங்கள் தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கிறாங்க, ஒரே கசப்பா என்ன செய்யுது இருக்குது. மோசேட்ட சொல்றாங்க, அந்த தண்ணீரை அவர் நல்ல ஒரு மதுரமான தண்ணீரை, சுவையான தண்ணீரா தேவனுடைய வல்லமையோடு என்ன செய்கிறார். இப்படி அவர் இந்த வனாந்தரத்துல ஜனங்கள் பசியா இருக்கும்போது அவங்களுக்கு ஆகாரம் கிடைக்கல, வானத்திலிருந்து மன்னாவை கடவுள் ஆகாரத்தை என்ன செய்கிறாரு, பெற்றுக் கொடுக்கிறார். இப்படி வனாந்தரத்துல அவங்க போற நேரத்துல அந்த ஜனங்களுக்காக ஆண்டவரத்தை மண்டாடி, வெயில் நேரத்துல மேகத்தை ஆண்டவர் மேல கட்டளையிட்டாரு, இரவு நேரத்துல வனாந்தரத்தை வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. நம்ம வாசித்தோம், அந்த வனாந்தரத்தில் நீங்கள் 40 வருஷம் நடக்கும்போது உங்கள் கையும் காலும் என்ன செய்யல, வீங்கல, உங்க ட்ரெஸ் கூட என்ன செய்யல, அழுக்காகல. அப்படியே ஆண்டவர் அவங்கள வழிநடத்தி கொண்டு வர்றாரு. ரொம்ப அவங்க டயர்டான நேரத்துல ஏலிம்ங்கிற ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை கொண்டு வந்து ஒரு 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் தான் அங்க இருந்தது. ஆனா 6.5 லட்சம் ஜனங்களுக்கு தண்ணீர் அது கொடுத்தது. 6.5 லட்சம் மக்களுக்கு அந்த பேரிச்ச மரம் பறிக்க பழங்களை கொடுத்து கொண்டே இருந்தது. இதெல்லாம் நம்முடைய பைபிள்ல இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு வந்த தலைவனை அந்த ஜனங்கள் மறுதளித்தார்கள். மறுதளிக்கப்பட்டவன். இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு நன்மை என்ன செஞ்சிட்டு இருப்போம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன செஞ்சிட்டு இருப்போம், நன்மை செஞ்சிட்டு இருப்போம். ஆனா நன்மை செய்த உங்களுக்கு தீமைகள் என்ன செய்கிறது, வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற உங்களை நன்மை செய்யணும், நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு அதை செஞ்சுட்டு சில நேரத்தை செய்ய முடியாம மன கஷ்டத்துல இருக்கிற உங்களை தான் ஆண்டவர் தமக்கென்று கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருப்பீங்கன்னு, அதாவது ஏமாந்துருப்பீங்க. நம்ம ஒரு பாட்டம் படிச்சு பாத்தீங்களா, நம்மகிட்ட நன்மையை எதிர்பார்த்து உதவாதவர். நம்மகிட்ட நன்மையை எதிர்பார்த்தா நமக்கு என்ன செய்வாங்க, ஃப்ரெண்டா இருப்பாங்க. இல்லைன்னா நம்ம பக்கத்துல என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. நம்ம ரொம்ப மனசோர்ந்து போயிருக்கோம்ல. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்தாராம், கண்டுபிடித்து. அந்த மோசையை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பைபிள்ல என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தானா. இங்க யாருக்கெல்லாம் கோபமே வராது, கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்களேன். எனக்கு கோபமே வராதுங்க. என் புருஷன் என்ன கண்ணா பின்னான்னு திட்டினாலும் சரி, நான் கோபமே பட மாட்டேன். என் பிள்ளைகள் என்ன சேட்டை பண்ணாலும் நான் கோபமே பட மாட்டேன். எங்க மிஸ் எல்லாம் எங்களை என்ன சொன்னாலும் நான் கோபமே பட மாட்டோம்.
எவ்வளவு எனக்கு பிரச்சனை வந்தாலும் கோபம் மட்டும் எனக்கே வராது. கோபமா ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய மாட்டேன், பேசவே மாட்டேன். என் புருஷன் என்ன அசிங்கமா பேசினா கூட என் புருஷன் போய் அன்பே அத்தான் நீங்க எப்படி இருக்கீங்க தான் சொல்லுவேன். இல்லாட்டி என் மனைவி என்ன தப்பு பேசினா கூட என் கண்மணியே நான் அவட்ட போய் கொஞ்சுவேன். அப்படி யாராவது இங்க இருக்கீங்களா? யாராலும் அதுக்கு ஒத்துக்கிடவே முடியாது. புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா மனைவி எத்தனை வார்த்தை சொல்லணும்? 9. யாரும் சொல்றாங்களே 9 வார்த்தை. அப்ப அந்த வீட்டுல அந்த அனுபவம் இருக்குது. மனைவி ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா புருஷன் என்ன சொல்லணும்? 10 வார்த்தையை தான் அவன் என்ன செய்யணும்? பதிலுக்கு பதில் சொல்லிடணும். அப்படின்னா தான் அந்த வீடு ரொம்ப சமாதானமா என்ன இருக்குதுன்னு அர்த்தம். கேட்டா சொல்லுவாங்க, என் மனைவி நான் ரொம்ப நேசிக்கிறேன், உரிமையோடு என்ன செய்யறேன், திட்டுறேன். அவன் 2 அறை விட்டா என் புருஷன் ரொம்ப நேசிக்கிறேன், உரிமையோடு என்ன செஞ்சுட்டேன், 2 அடியே அடிச்சுட்டேன். இதுதான் இன்னைக்கு உலகத்துல என்ன செய்து நடக்குது. ஆனா மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் இந்த சாந்த குணம், ரொம்ப சாந்த குணமா இருந்தபடினால அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. இப்ப இந்த சாந்த குணம் இல்லாதபடினாலதான் இந்த பூமியில நிறைய ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ளவே முடியல. அழகா இயேசுவானவர் தான் சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் யாரா? பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படி சாந்த குணம் உள்ளவர்களா இருந்து நீங்க சுதந்திரிக்கிற பூமியை தான் வேத பாடத்துல வாசித்தோம். நீ சுதந்திரிக்க போற பூமி எப்படிப்பட்ட தேசமா? எப்படிப்பட்ட தேசம் போட்டிருந்துச்சு? மிகவும் நல்ல தேசம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தேசத்தில் கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார்? பிரவேசிக்க பண்ணுகிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ நான் இப்ப இருக்கிற இடத்தோட காலி பண்ணிட்டு ஓடிடுவேனா அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நல்ல தேசம்னா பூமி, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இந்த பூமி முழுவதுமே நல்லதுதான், நல்லதுதான். ஆனா இங்க இருக்கிற காரியங்கள் தான் கெட்டது. இருக்கிற காரியம் தான் கெட்டதுங்க. நடக்கிற காரியம் தான் கெட்டது. வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்குது? நல்ல குழந்தைய தான் இருக்குது. வெளியே பிறந்து அது வளர்ற நேரம் தான் உலகத்தினுடைய காரியங்களை சிக்கி பாவ கரைகள் என்ன செய்யப்படுது. அதனால தான் பைபிள் சொல்லுது, ஒருவன் இந்த குழந்தையை போல இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கள்ளம் கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் அந்த மோசே வந்து அப்படி சாந்த குணம் உள்ளவனா இருந்தனால ஒரு பெரிய பூமியை சுதந்திரத்து, கானான் தேசம் என்கிற ஒரு தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றான். சங்கீதம் 103:7 என்ன சொல்லுகிறது பாருங்கள். 103ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் தமது வழியை யாருக்கு சொன்னாரா? யாருக்கு சொன்னாரு? மோசேக்கு. ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் மாத்திரமல்ல, மோசே குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான், உண்மை உள்ளவனாய் இருந்தான். இது அந்த ஜனங்களுக்கு தெரியல, ஆண்டவருக்கு தெரிஞ்சு அவனை என்ன செய்தார்? கண்டுபிடித்து அவனை வழி நடத்தினார். அவனை கடைசி வரைக்கும் கண்மணி போல என்ன செய்தாராம்? பாதுகாத்தாராம். மோசேனுடைய முடிவு காலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசித்து பாருங்க. உபாகமம் 34ஆம் அதிகாரம். மோசே மரிக்கிற பொழுது 120 வயதா இருந்தான். 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஹல்லேலூயா. 120 வயசு கண் பார்வை தெரியுது. 20 வயசுல கண்ணாடி போடுறோம். 7 வயசுல பிள்ளைங்க கண்ணாடி போடுது இந்த காலத்துல. அப்போ கேட்டா கண் பார்வை குறைஞ்சிட்டு, அது புறம் வளர்ந்துட்டு, அது வளர்ந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம். ஆனா 120 வயசு வரைக்கும் மோசேக்கு கண் பார்வை குறையவே இல்லை. அவனுடைய பலனும் என்ன செய்யல, குறைஞ்சு போகல. அந்த 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 வயசுல தான் அவர் மரித்து போறாரு. அந்த மோசே இருந்த காலத்துல செய்த அற்புதங்களை அதுக்கு பிறகு யாருமே என்ன செய்ய முடியல. அப்படி ஒரு பெரிய அற்புதங்களை செய்த அவர் கடைசி நேரத்தில் அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவரை ஒரு மலைக்கு மேல கொண்டு போய் அந்த கானான் தேசம்ங்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் தலைவனாய் செஞ்சார், கொண்டு போனாரு. சாந்த குணமுள்ள மோசே
உண்மையுள்ள மோசே ஒரு சின்ன விஷயத்துல ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுட்டாரு, கடவுள்கிட்ட கோபப்பட்டு ஆண்டவர் சொன்னதுக்கு மாற ஒரு காரியத்தை செஞ்சனால ஆண்டவர் அவன் மேல கோபப்பட்டு சொல்றாரு, இந்த தேசத்தை நீ மிதிக்க வேண்டியவன், ஆனா உனக்கு அது கிடையாது. எந்த ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னனோ அவங்களுக்கு நான் கொடுக்க போறேன், ஆனா இந்த தேசத்தை நீ கண்ணால என்ன செய்யலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மேல கொண்டு வந்தா காட்டிட்டாரு. அப்படியே பார்க்கிறோம், அவ்வளவு அழகான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இன்னைக்கு உங்களுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க அந்த பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லாட்டி மலை மேல நின்று பார்த்துட்டு வந்துட போறீங்களா? இதுதான் உங்க முன்னாடி வச்சிருக்க கேள்வி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், நான் இனிமே உங்களுக்கு என்ன செய்வேன், உணர்த்துவேன், நான் உங்களை என்ன செய்வேன், வழி காட்டுவேன், எந்த தீமையும் வராதபடி கண்மணி போல உங்களை நான் என்ன செய்வேன், பாதுகாத்துக் கொள்வேன். எது வரைக்கும், இந்த கானான் தேசத்தை நீங்கள் அடையும் வரைக்கும் நான் உங்களை கண்மணி போல என்ன செய்வேன், பாதுகாப்பேன். அப்ப இன்னைக்கு இந்த முதல் வாரத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை முக்கியமானது என்ன தெரியுமா, நான் உன்னை கண்டுபிடித்தேன். இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்கெல்லாம் யார் தெரியுமா சிஸ்டர்? யார் சொல்லுங்க? ஊமைகளா? ஊமைகள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுக்கும் சொல்ல மாட்டீங்க, அதுக்கும் சொல்ல மாட்டீங்க. சரி, அப்ப நீங்க ஊமைகள் இல்ல, கர்த்தரால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்பமா சொல்லுங்க அல்லேலூயா. All are shout hallelujah. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இரண்டாவதாக சொல்லி நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லூக்கா 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பிறகு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். போதுமாமா? அந்த அவங்களுக்கு பைபிளை பத்தி சரியா தெரியாது, அதனால ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். பேதுரு என்று ஒருத்தன் இருக்கிறான், சீமோன் பேதுரு. அவன் மீன் பிடிக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஒரு நாள் மீன் பிடிக்க போனா ஒண்ணுமே என்ன செய்யல, கிடைக்கல. ராத்திரி ஃபுல்லா மற்றவங்களுக்கெல்லாம் கிடைச்சது, அவனுக்கு மட்டும் என்ன செய்யல, கிடைக்கல. அந்த கான்செப்டே அதுதான். மற்றவங்களுக்கெல்லாம் மீன் கிடைச்சது, பேதுருக்கு மட்டும் மீன் கிடைக்கல. எல்லாரும் கரைக்கு வந்தாச்சு. நைட்டு மீன் பிடிக்கிறாங்களே, காலமே கரைக்கு வந்தாச்சு. அவரவர் வலையை நம்ம இப்ப போனா கடற்கரை காலம் போனா என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, வலையெல்லாம் சரி பார்த்துட்டு இருப்பாங்க, மீனெல்லாம் எடுத்து பிரிச்சு போட்டு கிடப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு கூட்டமா உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு இயேசு வந்தார். அங்க ஒரு எல்லா ஜனங்களும் கூட்டி வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஆண்டவர் கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் இருந்த பேதுருவை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கூட்டத்துல ஒன்றுமில்லாமல் இருக்கிற உங்களை ஆண்டவர் கண்டுபிடித்தார். ஒன்றுமில்லாமல் இருக்கிற, ஒருவேளை பணம் இருக்கலாம் சிஸ்டர், பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை. சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், சரீரத்துல பலன் இருக்கணும். கோடீஸ்வரனா இருந்துகிட்டு நீங்க போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தா அதுல என்ன லாபம் இருக்கு? என்ன லாபம் இருக்கு? நம்ம டெய்லி உழைச்சி நல்லா சாப்பிட்டு திருப்தியா தூங்கி எந்திரிச்சு இருக்கிறதே நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்க அதை அப்படியே ரெண்டையும் யோசித்து பாருங்க. பெரிய 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 பணக்காரங்களாம் நீங்க அப்போலோ ஆஸ்பத்திரியில போனீங்கன்னா அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எப்படி ஏழையா அங்க வர முடியும்? அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு உள்ள என்றாலும் அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனும் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போறான், வேலூர் சிஎம்சிக்கு போறான். எதுக்கு? எல்லா பணமும் எங்க போயிட்டு இருக்குது? ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கு. ஒண்ணுக்கு இல்லாத நம்ம எங்க போவோம்? ஜிஹெச் எங்க இருக்குன்னு என்ன செய்வோம்? பார்த்து தேடி போயிட்டு இருப்போம். நீங்க அப்படிப்பட்ட அப்பல்லோவுக்கும் போக வேண்டியதில்லை, ஒண்ணு நம்ம செலவழிக்க வேண்டாம், ஜிஹெச்சுக்கும் போக வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுக்கிற ஆண்டவர் இடத்துல வாங்க. அல்லேலூயா. இயேசுவின் இடத்துல வாங்க. அவர் வார்த்தை உங்களை குணமாக்கும். அவர் எப்பவுமே ஆண்டவர் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களை அவர் தேடுறது கிடையாது. இந்த இடத்துல கண்டுபிடிச்சாரு பாருங்க. பேதுரு ஒண்ணுமே இல்லாம வெறுமையா இருந்தவனை கண்டுபிடிச்சு அவனுடைய போட்டை ஆண்டவர் தெரிந்தெடுத்து இந்த போட்டை திருப்பி நீ கடலுக்குள்ள என்ன செய், கொண்டு போன்னு சொல்றாரு. கொண்டு போய் நீ இப்ப என்ன செய், வலைய போடுன்னு சொல்றாரு. மீன் எப்போ பிடிப்பாங்க? நைட்டு தான் பிடிக்கிறாங்க. ஆனா பகல்ல இவர் போக சொல்றாரு. அவன் எந்த மறுப்பும் தெரிவிக்கல, போறான், போட் எடுத்துட்டு போறாரு, மீன் பிடிக்கிறாரு. 2 மடங்கு மீன் அவர் என்ன செஞ்சிட்டாரு, பிடிச்சிட்டாரு. இழுக்க முடியாம என்ன செஞ்சுட்டு வர்றாரு, இழுத்துட்டு வர்றாரு. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வழக்கமா பிடிக்கிறத விட 2 மடங்கு மீன்.
ஆனா எல்லாத்தையும் கொண்டுங்க வச்ச பிறகு ஆண்டவர் அவனை கூப்பிட்டு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வான்ட்டார். நம்மளால போக முடியுமா? நல்ல வீடை கொடுத்தாரு, நல்ல காரை கொடுத்தாரு, நல்ல பணம் கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு. எப்பா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு யார் பின்னாடி வா, ஏன் பின்னாடி வான்னு கடவுள் சொன்னாலும் நம்ம போவோமா? போங்க ஆண்டவரே, இவ்வளோத்தையும் எனக்கு கொடுத்துட்டு எல்லாத்தையும் நான் விட்டு வர முடியுமா தான் நினைப்போம். ஆனா இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போனான். நல்லவன் தானே, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். ஆனா போன இவன் ஆண்டவரோட தான் இருந்தான், ஆண்டவரோட தான் போறான், இயேசுவோட தான் இருக்கிறான். அங்க ஒரு கடைசி நேரத்துல ஆண்டவர் சிலுவையில் அடிக்கிற நேரத்துல பயந்து ஓடின முதலாளி யாரு? பேதுரு தான் ஓடுறாரு. சும்மா பயந்து ஓடிட்டாலும் பரவாயில்ல, அங்க போய் யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா இருக்காங்களோ அங்க போய் என்ன பேசுறாங்க நைஸா அப்படி உத்து நின்னு கேட்டுட்டு இருந்தான். அங்க ஐடி பண்றவங்க எல்லாம் சொல்றாங்க நீ தானே இயேசு கூட இருந்தடோ இல்ல அப்படின்ட்டான். இன்னொரு இடத்துக்கு போறான், அங்க சொல்றாங்க ஏய் நீ உண்மையிலே இயேசு கூட இருந்தனா கண்ணா பின்னான்னு இயேசுவை திட்டுறான், இல்லவே இல்லைன்ட்டான். மூணாவது தடவை ஒரு கூட்டத்துல போய் உட்காந்துருக்கான், அங்க சொல்றாங்க ஏய் நீ உண்மையிலே நீ இயேசுவோட இருந்த. அங்க நீங்க எடுத்து வாசித்து பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு பேதுருவை குறித்து. 26ஆம் அதிகாரம் மத்தேயு 26. நான் முடிக்க போகிறேன். மத்தேயு 26:70 வாசிங்க. அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக இயேசுவை மறுதலித்தான். எல்லாரும் கூட தான் போனான், எல்லார் கண்களும் பாக்குறபடி தான் போனான். ஆனா இங்க ஒரு கஷ்டம் வந்தோன்னு விட்டுட்டு என்ன செஞ்சுட்டான்? ஓடிட்டான். இன்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்க உங்க கூட நீங்க நல்லா இருக்கிற வரைக்கும் உங்க கூட வருவாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா உங்களை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? எனக்கு அந்த ஆள் யாருன்னே தெரியாது, அந்த அம்மா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிவிடுவாங்க. அப்பதான் உங்க மனசு ஏண்டா நம்ம இப்படி பழகணும், இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சோன்னு அப்பதான் நீங்க நினைப்பீங்க சிஸ்டர். அப்பதான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும். மனுஷன் நம்மளை மறுதளிச்சிருவான், ஆண்டவர் உங்களை மறுதளிக்க மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க கடவுளால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். இவன் மறுதளிச்சுட்டு போனாலும் 75ஆம் வசனம் சொல்லுது அவன் மனம் கசந்து அழுதான். மன்னிப்பு கேட்டான், மனம் கசந்து அழுதுட்டான், தெரியாம நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. திருப்பி அவனை என்ன செஞ்சாரு? வழி நடத்துறாரு. எங்க வழி நடத்துறாருன்னா ஊழியத்தின் பாதையில வழி நடத்துறாரு. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, இந்த பேதுரு ரோட்ல நடந்து போனா அவன் நிழல் யார் மேலாம் பட்டுச்சோ அவங்களுக்கு எல்லாம் வியாதி சுகமாயிடுச்சு. அல்லேலூயா. சாதாரண மீன் பிடிச்சிட்டு இருந்தவனை, ஆண்டவரை மறுதளிச்சவனை ஆண்டவர் விடாம பிடிச்சு கொண்டு வந்து அவன் குறைவெல்லாம் நிறைவாக்கி அவனை கனமான பாத்திரத்துக்கு கொண்டு போனவர். அப்ப இன்னைக்கு நீங்க குறைவுள்ள பாத்திரமால இருக்கலாம். எந்த விஷயத்துல நீங்க குறைவுபட்டிருக்கீங்களோ, சரீர பிரகாரமா குறைவுபட்டிருக்கீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காம குறைவுபட்டிருக்கீங்களா, உங்களுடைய வருமானத்துல குறைவுபட்டிருக்கீங்களா, இல்ல உங்களுடைய வாழ்க்கையில வேற எதுலயாவது குறைவுபட்டவர்களா இருக்கீங்கன்னா இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய வசனத்தை பேதுரு வலையை பின்னிக்கிட்ட யார் வார்த்தை கேட்டுட்டு இருந்தான்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருந்தான். அந்த வார்த்தை இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கனால ஆண்டவர் உங்களை தமக்கென்று கண்டுபிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி பேதுருவுக்கு குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி அவனுக்கு வேண்டியதை கொடுத்து அவனை தன்னுடையனாக்கி அவன் மறுதளிச்சு போனாலும் அவன் மன்னிப்பு கேட்ட பிறகு அவனை கையோட கூட்டிட்டு வந்து திருப்பி அவனுக்கு அவன் கையில ஒரு உலகத்தை கொடுக்கல, ஆண்டவரை குறித்ததான வேலையை செய்யும்படி கொடுத்து கனமுள்ள ஒரு பாத்திரமாக ஆண்டவரை வைத்திருந்தார். அந்த பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நானாகவே முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது இன்றைக்கு கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் இருக்கின்றீர்கள். அல்லேலூயா. குறைவுள்ள நீங்கள் கர்த்தரிடத்தில் இன்னைக்கு இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய இரக்கம் பெரியது. கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் சொல்லுங்க மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த உலகத்துல நீ குறைவுபட்டவனா இருந்த உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த உலகத்தில் நீ எல்லாரையும் ஒதுக்கப்பட்டவனா இருந்த உன்னை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இனிமேல் உன்னை நான் உயர்த்த போகிறேன், உன்னை வழி நடத்த போகிறேன்.
நான் யாருங்கிறத உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? உணர்த்த போகிறேன். இயேசு யாரம்மா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு பைபிள் சொல்லுது. அவருடைய ஒரு வார்த்தையினால இந்த உலகத்தையே அவர் என்ன செஞ்சாரு? படைச்சாரு. இந்த பூமியும் அதனுடைய நிறைய எல்லா காரியங்களும் வார்த்தையை கொண்டே தான் படைத்தார் என்று ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனை எப்படி படைச்சாரு? எல்லாம் உருவத்தை செஞ்சு வச்சுட்டு ஊதி அவனை மனுஷன் ஆக்குனாரு. ஒரு பெண்ணை உருவாக்குனாரு. எல்லாமே வார்த்தையினால் தான் உண்டாக்குனாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களை என்ன செய்தேன்? உருவாக்கினேன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? இதோ நான் உங்களை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாத, நான் சொல்றதை அப்படியே மனசுல வச்சிடுங்க, பிரச்சனைகள் இல்லாத, வேதனைகள் இல்லாத, துக்கம் இல்லாத, எந்த விதமான பாடுகளும் இல்லாத, சத்துருக்களின் தொல்லைகள் இல்லாத ஒரு நல்ல வீட்டில் உங்களை பிரவேசிக்க பண்ண போகிறார். நாங்க ஏற்கனவே வீட்டுல தானே இருக்கோம் பாஸ்டர், நாங்க ரோட்ல இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க இருக்கிற வீடு அப்படி மாற போகிறது. அல்லேலூயா. அதாவது வாடகை வீடா கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். சொந்த வீடாவும் இருக்கலாம். எந்த வீட்டுல எப்படிப்பட்ட சூழ்நிலைங்கிறது இப்ப நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா என்ன செய்யும்? மாறப்போதும். இப்ப நம்ம யார்கிட்ட அது எங்க வரணுமா? ஆண்டவர் இடத்துல என்ன செய்யணும்? வரணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எங்க வாங்க? இயேசுவின் இடத்தில் வாருங்கள். இயேசுவின் இடத்தில் வாருங்கள். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எனக்கு பொன் கொண்டாங்க, பொருளை கொண்டாங்க, காணிக்கை கொண்டாங்க, தேங்காயை கொண்டாங்க, பணத்தை கொண்டாங்க, சேவலை கொண்டாங்க சொல்லல. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அவருடைய ராஜ்யம் சமீபமா என்ன செய்கிறது? இருக்கிறது. காலம் சமீபமாயிடுது சிஸ்டர். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களுமே இந்த உலகத்துல இப்பொழுது ஒவ்வொன்றா நடந்துகிட்டே தான் வருது. ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் நீங்க பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல கரெக்டா அந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? இருக்கும். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்பட்டுக்கிட்டு தான் என்ன செய்ய? பஞ்சங்கள், பயங்கரமான பஞ்சங்கள் என்ன செய்யும்? வரும். பயங்கரமான விபத்துகள் வரும். பயங்கரமான நோய்கள் எல்லாம் வரும். தேசம் முழுவதும் பயங்கரமான நோயினால் அழிக்கப்படும். கொத்தமா சாவாங்கன்னு சொல்லி இருக்கு. பயங்கரமான விபத்துகள், பூமி எதிர்ச்சி, பயங்கரமான பூமி எதிர்ச்சிகள் வரும். பிள்ளைகளுக்கு எதிராக தகப்பனுக்கு விரோதமாக பிள்ளைகள், ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி எழும்பும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் உலகத்தினுடைய முடிவினுடைய ஆரம்பம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஆரம்ப காலத்துல தான் இருக்கிறோம். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, அதிக உபத்திரம் வருவதற்கு முன்பதாகவே இந்த பூமியில மரித்து போறவன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்படிப்பட்ட காலத்துல இருக்கிற நமக்கு இன்னைக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கண்டுபிடித்தேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் யார் என்று உனக்கு நான் என்ன செய்வேன்? உணர்த்துவேன், கண்மணி போல உன்னை நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா. அந்த கண்மணி போல பாதுகாக்கும்படி ஆண்டவரிடத்துல நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி வந்திருக்கிறேன், உங்க பிரசன்னத்தில் நான் வந்திருக்கிறேன். இன்று நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீங்களா? உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீர்களா என்று ஒப்படைத்து நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம்.
எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, சிறுமைப்பட்டவர்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறவரே, இதோ நான் உங்களை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறேன். நான் உங்களை வழி நடத்துவேன். நான் உங்களை கண்மணியை போல பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இதோ இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள், குடும்பத்தினர், இதை பார்த்து கொண்டிருக்கிற குடும்பத்தினர் என்னென்ன கஷ்டத்தில் என்னென்ன துயரத்தில் இருந்தாலும், ஆண்டவரே, விடை கிடக்க முடியாத சில கேள்விகளோடு இருந்தாலும், இந்த நாளிலே நீர் அவர்களை கண்டுபிடித்திருக்கிறீர். ஆண்டவரே, இதோ கண்டுபிடிக்கப்பட்ட ஜனங்களா இந்த இடத்துல இருக்கிறவங்க, கண்டுபிடிக்கப்பட்ட ஜனங்களா இதை லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்க எல்லார் குடும்பத்தின் மீதும் உம்முடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் வெறுமையானவர்களாய் இருப்பார்களானால் நீர் அவர்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, அவர்கள் மறுதலிக்கப்பட்டவர்களாய், உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், வெறுக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களானால் ஆண்டவர் அவர்களை உயர்ந்த இடத்திலே கொண்டு வைப்பீராக. ராஜாவாக வைக்க போகிறார், ராஜாத்தியாக வைக்க போகிறார், உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். நான் தள்ளப்பட்டு இருக்கேன், குடும்பத்தால வெறுக்கப்பட்டு இருக்கேன், ஒன்றுக்கும் உதவாதவளா இருக்கிறேன், என் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தினால, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில கஷ்டங்களினால, எல்லாராலையும், கணவரால, பிள்ளைகளால, மாமனாரால, மாமியாரால, என் சுற்றத்தார் எல்லாருக்கும் நான் ஒரு ஒதுக்கப்பட்டவளாக, வெறுக்கப்பட்டவளாக, வேதனைக்குரியவளாக இருக்கிறேனே. என் துக்கத்தை யார் மாற்ற முடியும்? என் வேதனையை யார் மாற்ற முடியும்? என் கண்ணீரை யார் துடைக்க முடியும்? என் வியாதியிலிருந்து யார் எனக்கு விடுதலை தர முடியும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் சொல்லுகிறேன், நான் இருக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லுகிறீரப்பா. இந்த ஜனங்களை, பரிதாபத்துக்குரிய இந்த ஜனங்களை, ஏழை மக்களை, உதவுவாரற்று இருக்கிற மக்களை, எப்பொழுது எனக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா என்று காத்து ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தாரை நீர் இன்று கண்டுபிடித்தபடினாலே நீர் அவர்களை வழிநடத்தும் இன்ப கானானை நோக்கி, நீர் அவர்களை வழிநடத்தும் பாலும் தேனும் ஓடுகிற இடத்தை நோக்கி, நீர் அவர்களை வழிநடத்தும் செழிப்பான இடத்தை நோக்கி, நீர் அவர்களை வழிநடத்தும் பரிபூரண ஆசீர்வாதங்கள் உள்ள இடத்தை நோக்கி, நீர் அவர்களை வழிநடத்தும் சமாதானமான தாவரங்களை நோக்கி, நீர் அவர்களை வழிநடத்தும் வயல்வெளிகளை நோக்கி, நீர் அவர்களை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா தொழில்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தினாலும் பிள்ளைகளை நிரப்புவாராக. தீமைகள் உங்கள் கூடாரத்தில் வராதபடி, தேவையற்றவர்கள் உங்களோடு தொடர்புக்குள் வராதபடி கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பாராக. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உங்கள் குடும்பத்தின் மீது வைத்திருக்கிறது. இன்று முதல் நீங்கள் கர்த்தருடைய குடும்பம், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரமாமே, அவருடைய சுதந்திரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடும், உங்கள் பிள்ளைகளோடும், உங்கள் குடும்பத்தாரோடும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வீட்டின் தாழ்பாளங்களை உறுதிப்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே,
உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்கம்மா. என்னை மறவா. தயவுசெய்து எல்லாரும் அப்படியே உட்காருங்க. ஒரு பர்த்டே விஷஸ் இருக்குது, அப்படியே உட்காருங்க. அருமையான கீபோர்டு வாசிக்கிற மகள் ஷைலா ஜெபசிங் சிஸ்டருக்கு 4ஆம் தேதி பிறந்த நாள். ஹல்லேலூயா. அந்த ஆமா, நம்மோடு சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு வராங்க. கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். என்னை மறவா. பயப்படாதே, அலக்கறுத்தாதே, பாதுகாப்பே என்றாலே சோதரம். பயப்படாதே, அலக்கறுத்தாதே, பாதுகாப்பே என்றாலே சோதரம். பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவருமில்லை. பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவருமில்லை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அருமையான எங்களது மகள் ஷைலா ஜெபசிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்தனை வருடங்கள் ஆண்டவர் அந்த மகளை பாதுகாத்து நல்ல கணவரை, நல்ல பிள்ளைகளை, நல்ல வீட்டை கொடுத்து ஆசீர்வதித்து நீர் வைத்து வருகிறேன். மேலும் ஜெப வீட்டின் மூலமாக உம்முடைய ஊழியத்தை செய்கிற இந்த அருமையான பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் இந்த உலகத்திலே இவர்கள் வாழ்கின்ற கடைசி நிமிடம் வரை நீர் கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளும். பிள்ளைகளால் ஆசீர்வாதம், கணவரால் ஆசீர்வாதம், இந்த சகோதரியால் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் என்று அந்த பெருக்கத்தினை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அல்லேலூயா. நீ இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஏலிம் ஜெப வீட்டார் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வலதுகரம் உங்கள் மீது இருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் உங்களை பாதுகாக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வலது கரத்தின் நிழலினால் நான் உன்னை மூடி பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you, sister. Okay. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்த வாரம் வியாதியஸ்தர்களுக்கான விசேஷ ஜெபம் அநேகரை அழைத்து வாங்க. கர்த்தர்